நம்ம ஜிஸ்லா கோச்சிங் சென்டர் சேனலில் இது வரைக்கும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த 500 மெம்பர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண போகிற இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஒருவேளை யூடியூப் தவிர்த்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலே கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் ஆகி உங்களுக்கு வந்து நிற்கும். ப்ளஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பவுண்ட் வீடியோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்ஸ் பற்றி நான் வந்து போட்டிருப்பேன். இந்த எக்ஸாம் பற்றி போட்டிருக்கும் போது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து அந்த வீடியோ பார்த்துமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கேஸில் எடுத்திருக்கேன். வசுந்தரா கட்டூன் அண்ட் அதர்ஸ் விசஸ் ஹோம் செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா வாட் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட் அண்ட் ஜட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சு நம்ம எழுதிருப்போம். இதுவே ஜுடிஷியரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து மொத்தம் ஓவராலாக படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிப்போம். கோர்ட்டுக்கு ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக இருந்தோம் அப்படிங்கும்போது ப்ராக்டிஸ்க்கு என்ன தேவை, இல்லை அந்த இடத்துக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரெலவன்சியை மட்டும் நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் நான் இந்த வீடியோவில் ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து இந்த கேஸில் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது என்ன ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாலேஜ் ஆஃப் லா அப்படிங்கிறது. ஸோ அந்த லாவில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் ஆகிற எல்லா கேஸையுமே கேஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேஸ்லா அப்படிங்கும்போது அந்த கேஸில் பின்னாடி நம்ம லான்னு சொல்கிறோம். ஸோ அதுவுமே ஒரு லாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது கேஸ்லா அப்படிங்கிறத நாம் ஒரு லா மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம கொண்டு போனால் எப்படி நான் கொஞ்சம் நல்லா நமக்கு அது கூட லிங்க் ஆகி வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கேஸ்லாவை நான் ஒரு ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்டில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது இந்த கேஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இந்த கேஸ் வர்றதுக்கான காரணம் என்ன, அப்புறம் இந்த கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக மொத்தம் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்போ வந்துச்சு, என்ன மாதிரியான மக்கள் இருக்கும்போது அந்த லா வந்துச்சு, என்ன மாதிரியான ஆட்சியாளர்கள் இருக்கும்போது அந்த லா வந்துச்சு, அந்த லா வந்ததுனால இம்பேக்ட் என்ன, அந்த லா வர்றதுக்கு முன்னாடி இருந்த இம்பேக்ட் என்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் அனலைஸ் பண்ணுறது தான் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேஸ் லாவையும் நான் இந்த பேசிஸில் தான் அனலைஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லுமே. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வசுந்தரா கட்டூன் அண்ட் அதர்ஸ் விசஸ் ஹோம் செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979 AIR 1369. இந்த கேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1979. ஸோ இந்த 1979 அப்படிங்கும்போது இந்த 1970s என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம். ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்ட் நான் சொன்னதுக்கு அப்புறமே இந்த ஜூரிஸ்ப்ருடென்ஸில் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் நாம் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ரியலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன ரியலிஸ்டிக் ஸ்கூல் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், அவர் வாழ்ந்த வாழ்க்கையாகட்டும், அவரோட இருந்த இடமாகட்டும், அவர் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இது எல்லாமே இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரியலிஸ்டிக் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஜட்ஜஸ்க்கு என்னென்ன இம்பேக்ட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு கேதர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ 1979 அந்த கேஸ் வந்திருக்கு அப்படிங்கும்போது நான் 1970s என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்லாம் நடந்திருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ 1971 பார்த்தீங்க அப்படின்னா 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. இந்த 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 ஆரம்பிச்சு 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெறும் அந்த 10 வருஷத்துலேயே வந்திருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில். என்ன காலகட்டம்னா எமர்ஜென்சி பீரியடில். ஸோ 1975 1977 வரைக்கும் எமர்ஜென்சி பீரியட். இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. சில ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் இத்தனை அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த காலமில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 1977 வரைக்கும் இந்திரா காந்தி தான் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ 1977 அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்ஷிப்லேருந்து இறங்கிட்டு ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வராங்க. இது மட்டும் இல்லாமல் 1977 போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனதா பார்ட்டி கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அங்கங்கே இன்ஃபர்மேஷன் தான். அந்த
டைம் லைனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வாட் இஸ் வாட்னு தான் சொல்கிறேன். ஸோ அமெண்ட்மெண்ட் டேக்ஸ் நிறைய நடந்திருக்கு. 1977 இந்திரா காந்தியோட ரெசிக்னேஷன், ஜனதா பார்ட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரூல் வருது. ஸோ ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி வந்து இப்போ வந்து முதல் முறையாக அமைக்கிறாங்க. அப்புறம் 3வது விஷயம், போலீஸ் கமிஷன் வந்து அந்த எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1977 கொண்டு வராங்க. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து 1973 கொண்டு வராங்க. அப்புறம் எமர்ஜென்சி பீரியட் வந்து 1975 1977 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் லைன் பார்த்தீங்க ஏன் முக்கியம் அப்படின்னா, எமர்ஜென்சி இருந்ததுனாலையும் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு அமைக்குது அப்படிங்கிறதுனாலையும், சிஆர்பிசி 1973 கொண்டு வராங்க அப்படிங்கிறதாலையும், போலீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கமிஷன் உருவாக்கி என்னென்ன மாதிரியான போலீஸ் சம்மந்தப்பட்ட இல்லை கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான அப்டேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலையும் தான் நான் வந்து இந்த காலகட்டத்தை ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இத்தனை விஷயமே இந்த 10 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கும். என்ன இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஓரம் வச்சுடுவோம். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரிஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன வந்திருக்கு, இல்லை என்னென்ன மாதிரி வரணும், இல்லை இது வரைக்கும் வந்ததை மட்டும் முதல்ல பார்ப்போம். டெக்னாலஜிக்கலில் ரிஃபர்மேஷன் நடந்திருக்கு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கோர்ட் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான ரிஃபர்மேஷன் பார்க்க முடியும் நம்மளால். அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்குது. இப்போ ஜுடிஷியரியோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்திருக்காங்க. அப்புறம் ஏடிஆர் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் நடந்திருக்கு. அப்புறம் வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, வேரியஸ் ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நேஷனல் மிஷன் ஃபார் ஜஸ்டிஸ் டெலிவரி, டெலிலா நம்மளால் வந்து ஆன்லைன்லேயே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே அட்வொகேட் கிட்ட பேச முடிகிற அளவுக்கு வந்து இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்பீடி ஜஸ்டிஸ், அரெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், இது வந்து இன்னும் அமெண்ட்மெண்ட் இதுக்கு வரல, எஃபெக்ட் வரல, பட் இருந்தாலும் சொல்லி வச்சுருக்காங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஸ்பீடி ட்ரையல். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஜுடிஷியல் ரிஃபர்மேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ரிஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜுடிஷியல் ரிஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியோ அந்தந்த மக்களினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியோ நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஜுடிஷியல் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது சில டைம் பிளான் பண்ணி கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க, சில டைம் வந்து எதர்ச்சையாக ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தானாகவே வந்து இது வந்திருக்கும். ஸோ பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை, தானாகவும் வந்திருக்கும். இந்த கேஜிஎஃப் பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைலாக் கூட வரும், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணுங்கிறது இல்லை, தானாகவே வரலாங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஜுடிஷியல் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளான் பண்ணி தான் எப்பயுமே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது இல்லை, தானாகவே சில டைமும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தானாகவே வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் ஆன ஒரு கேஸாக நான் பார்க்குறது இந்த உசனரா கார்ட்டூன் கேஸை. ஸோ இந்த உசனரா கார்ட்டூன் கேஸ்க்கு ஒரு இனிஷியேஷனாக எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன 1977 வந்த நேஷனல் போலீஸ் கமிஷன் தான். ஸோ இந்த நேஷனல் போலீஸ் கமிஷன் 1977 வருது. அதோடைய மெம்பர் ரஸ்டம்ஜி கேஎஃப் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா 1979 அதாவது 77 போடப்பட்ட அந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன நடக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ 1979 ஜான்வரி 8th and 9th 2 ஆர்டிக்கல் டைம்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து 2 ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் 19 பேர்கிட்ட இங்கே பாட்னா அண்ட் முசாஃபர்பூர்ல இருந்து பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா அண்ட் முசாஃபர்பூரில் நான் 19 அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் கிட்ட ஜெயிலில் இருக்கக்கூடிய அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் கிட்ட நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குற்றம் யார் செஞ்சாங்களோ அவங்க தான் ஜெயிலில் இருப்பாங்க, தண்டனையாக ஜெயிலில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் அப்படின்னா, அவங்க என்ன பெண்டிங்கில் இருக்குது, கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அவர் குற்றவாளியாக நிரபராதியான்னு தெரியாது, அதை விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, விசாரணை முடிகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோனா வச்சுக்கலாம். ஆக மொத்தம் அவங்க ஜெயிலில் இருக்காங்க, அவங்க குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அண்டர் ட்ரையல் பிரிசனராக 19 பேர்கிட்ட ஒருத்தர் வந்து வெறும் அந்த 2 ஜெயிலில் மட்டுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் 2 அட்வொகேட்ஸ் யோசிக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கபிலா ஹிங்கரணி அண்ட் நிர்மல் ஹிங்கரணி அப்படிங்கிறவங்க 2 பேருமே ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 அட்வொகேட்ஸ். இவங்க இந்த நியூஸ் ஆர்டிக்கலை பார்த்துட்டு இது என்ன 2 ஜெயிலில் மட்டும் இத்தனை பேர் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனராக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்தியா ஃபுல்லாக அத்தனை பேர் இருப்பாங்க, அப்போ வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக போய் அதுக்கு சேருதா, வெறும் குற்றம் சாட்டப்பட்டு மட்டுமே இவர் குற்றவாளியாக இருக்கலான்னு வந்து கருதுறதுனாலேயே அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கும்போது இந்தியா ஃபுல்லாக அத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து அவங்களுக்காக வாதாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, அந்த டைமில் யார் கேஸ் கொடுக்குறாங்களோ
அவங்க யாருக்கு எந்த அட்வொகேட்டை பார்க்குறாங்களோ அந்த அட்வொகேட் கிட்ட வக்காலத்து கொடுத்து தான் வந்து கோர்ட்டை மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ வக்காலத்து இருக்க அட்வொகேட் தான் அந்த பார்ட்டிஸ்க்காக வந்து வாதாட முடியும் கோர்ட்டில். பட் இவங்க வந்து எந்த மாதிரியான வக்காலத்துமே அவங்ககிட்ட வாங்க முடியாது அப்வியஸ்லி. ஏன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பீகாரில் இருக்குது, இவங்க இருக்க டெல்லியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ண இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணியே சுப்ரீம் கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸாக வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32 மூலிமா சுப்ரீம் கோர்ட்டில் போட முடியும். ஸோ ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஹேபியஸ் கார்பஸ் சிம்பிளாக சொன்னோன்னா. ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் மூலிமா இவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் வெளியே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு இப்போ 19 பேர் இந்த 2 கோர்ட்டில் இருக்காங்க, இந்த 2 ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இன்னும் ஏகப்பட்ட பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே பட்டவங்க வந்து ஜெயிலில் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனராகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுறாங்க. சில பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க, பல பேர் வந்து உள்ள ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வெளியே விட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கேஸு. இந்த கேஸோடைய ஏன் இந்த கேஸ் இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸ்னஸாக எடுத்தாங்க அப்படின்னா, 1978 அதாவது 1979 இந்த கேஸ் வருது. 1978 இன்னொரு லேண்ட்மார்க் கேஸ் வருது, மனேகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 to SCR 621. ஸோ இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பீடி ட்ரையல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும், அது ஆர்டிகல் 21க்கு கீழே எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 21ல் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வந்து பார்க்க வேணாம், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை பாருங்கன்னு சொல்லி மனேகா காந்தி கேஸை டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனேகா காந்தி கேஸ் போன வருஷம் தான் வந்திருக்கு, 1978 தான் வந்திருக்கு. அந்த கேஸில் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்த வருஷமே வந்த இந்த உசனாரா கார்ட்டூன் கேஸில் வந்து இத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்களா, வெறுமனே ஒரு ப்ராசஸ்க்காக வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்க தூக்கி உள்ளே போடுறதுனால வந்து இத்தனை பேர் அண்டர் ட்ரையல் பிரிசனராகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் யோசிச்சதுனால தான் உடனடியாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் பார்த்த வரைக்கும், நம்ம இந்த உசனாரா கேஸ் பொறுத்த வரைக்கும் பெயிலில் வந்து பெயிலுக்கு எப்பயுமே வந்து ஒரு அமௌண்ட்டு தான் வந்து நம்ம ஒரு கன்சிடரேஷனாக வைக்கணும். அதாவது அமௌண்ட் பேஸ் பண்ணி தான் பெயில் சிஸ்டம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அமௌண்ட் இல்லாமல் வேறு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெயில் சிஸ்டம் அந்த டைமில் வந்து வரைக்கும், ஏன்னா சிஆர்பிசி 1973 வந்திருந்தாலுமே அந்த சிஆர்பிசியுமே பெயில் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அது இருக்குது. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட்டை பேஸ் பண்ணிலாம் வந்து பெயில் சிஸ்டம் இருக்கக்கூடாது, அமௌண்ட்டை தாண்டி வேறு விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை வருஷம் அவர் அந்த ஏரியாவில் இருக்கார், அவருடைய வேலை, அவருடைய ரிலேஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவருடைய மரியாதை, அதாவது ரெப்யூட்டேஷன், கேரக்டர், மானிட்டரி கண்டிஷன், அப்புறம் ப்ரீயர் கிரிமினல் ரெக்கார்ட், அப்புறம் அவர் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் இவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான நபர்கள் யாராவது இருக்காங்களா, அப்புறம் அவர் என்ன மாதிரியான குற்றம் செஞ்சுருக்காரு, அந்த குற்றத்துக்கு ஜெயிலில் போகிற அளவுக்கு அந்த குற்றம் மோசமானதாக இருக்கா, இதை தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். வெறும் அமௌண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட்டை கொடுக்குற அளவுக்கு பெயில் கண்டிஷன்ஸ்க்காக அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி இருக்காது. ஸோ அமௌண்ட்டை தவிர்த்து வேறு விஷயத்தையும் பாருங்கன்னு சொல்லி இந்த கேஸில் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பர்சனல் பெயில் பாண்ட்லேயே வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஒருவேளை பர்சனல் பெயில் பாண்டில் வெளியே விட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கான வேலையை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்கிறாங்க. இது கூட சேர்த்து சஜஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரையல் கேசஸ் வந்து நடத்துறதுக்கான நிறையா கோர்ட்டை உருவாக்கணும் அப்படின்ட்டும், இந்த பெயில் பாண்டை ஃபாலோ பண்ணாதவங்களை தூக்கி ஜெயிலில் போடுறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ இன் சிம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த உசனாரா கார்ட்டூன் கேஸ் வந்து பெயில் சிஸ்டத்துக்காக பெயிலில் மானிட்டரி வச்சு தான் இருக்கணுங்கிறது இல்லை, மானிட்டரி தாண்டி வேறு விஷயத்தையும் வச்சு நம்ம பெயில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஸ் தான். பட் இது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, அந்த கேஸ் வந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த கேஸோடைய இம்பேக்டாக வேறு என்னென்ன இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன கேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இது 1976 வந்திருக்கு. இது ஆர்டிகல் 39 A பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க 1976. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஃப்ரீ லீகல் எய்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட்னா என்ன, குற்றம் சாட்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து கேஸ் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, சிவில் கிரிமினல் எதாக இருந்தாலும் அவங்களுக்காக வந்து
ஃப்ரீயாக லீகல் சிஸ்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆர்டிக்கல் 39A 42nd அமெண்ட்மெண்ட்டில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்தில் 1979ல் லட்சக்கணக்கான பேர் வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனராக கேஸை நடத்த முடியாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்களே. இப்போ இவங்கெல்லாம் ஏன் நீங்கள் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு கார்னர் பண்ணி எல்லாத்தையுமே வெளியேவும் விட்டுடுறாங்க. ஸோ இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேஸை வாதாடின இந்த ஹிங்கோரானி கப்பிள்ஸ் வந்து இதை தாண்டி அடுத்தடுத்த கேசஸ்லாம் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்ததும் இவங்களால தான். அப்புறம் ஃபேமிலி கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு காரணமும் இவங்களால தான். அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற அந்த PIL அப்படிங்கிறது 1979ல் இந்த கேஸில் இருந்து ஆர்ஜினே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் PIL அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம CPC மூலியமாக ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேட்டிவ் ஷூட் வந்து நம்மளால் போட முடியும். அதை தவிர்த்து நம்மளால் வந்து பண்ண முடியல. ஹேபியஸ் கார்பஸ் மூலியமாக தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ PIL மூலியமாக யார் வேணால் இங்கிருந்து வேணாலுமே சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியுது. அப்புறம் PIL டெக்னிக் ஆக்ட் 1986, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 மூலிமா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இதுவுமே இந்த கேஸில் அப்புறம் தான் வருது. என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அப்புறம் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, இந்த மாதிரியான வேரியஸ் ஆக்ட்ஸ் இந்த கேஸில் உருவாக்கப்படுது. அப்புறம் இந்த கேஸுக்கு ஜட்ஜஸாக இருந்தவங்க ஜஸ்டிஸ் PN பகவதி, ஜஸ்டிஸ் DA தேசாய், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதில் ஜஸ்டிஸ் PN பகவதி என்ன பண்ணுறாங்கன்னா, கமிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் லீகல் எய்ட் ஸ்கீம்ஸ் 1980, லீகல் எய்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் PN பகவதி கிட்டே கொடுத்துட்றாங்க. அவருமே சில விஷயத்தையும் செஞ்சிடறாரு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் 5.1 crores, அதாவது 5 கோடியே 10 லட்சம் வரைக்குமான கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கு 2024. அதில் 4.5 கோடி கேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் இருக்குது. 1,70,000 கேசஸ் வந்து 30 வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். 2018 நிதி ஆயோக் ஸ்ட்ராட்டஜி பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, 2018 வரைக்கும் இருந்த அந்த கேஸும் 2018 வரைக்கும் இருந்த நம்ம ஜுடிஷியரி சிஸ்டமும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா 324 வருஷமாகும் அந்த கேசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ இருக்க பெண்டிங் கேசஸ் எல்லாம் அப்போ இருக்க சிஸ்டத்தின் படி 324 வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்போ 2026 இருக்கோம். AI டெக்னாலஜி எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த சிஸ்டத்துக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வந்திருந்தது அப்படின்னா, இல்லை வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஸ்பீடி ஜுடிஷியல் ட்ரையலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேஸ் பற்றின சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா, ஜெனரா கார்ட்டூன் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு பெயில் சிஸ்டத்துக்காக வந்து கொண்டு வரப்பட்ட கேஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பெயிலுக்கு வந்து மானிட்டரி அமௌண்ட்டை மட்டுமே வந்து பேஸாக வைக்க வேண்டாம், பெயில் பாண்டுக்கு அமௌண்ட்டை தாண்டி வேறு விஷயத்தையும் வைங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ சிம்பிளாக இதுதான். ஆனால் இந்த கேஸுக்கு இதைத்தான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணதுக்கான காரணத்தை தான் நம்ம வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம். அதாவது 1970s என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, அமெண்ட்மெண்ட் நிறையா நடந்திருக்கு. அமெண்ட்மெண்ட் மூலியமாக கான்ஸ்டியூஷனில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள கொண்டு வராங்க. அதில் முக்கியமான ஆர்டிகல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எழுத்தளவில் இருக்குது, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கோர்ட் நினைக்குது. அப்புறம் எமர்ஜென்சி அந்த பீரியடில் நடந்திருக்கு. போலீஸ் கமிஷன் போட்டிருக்காங்க. CRPC அப்போ தான் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்திருந்ததுனாலையும் மனேகா காந்தி கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். ஆர்டிகல் 21 வந்து இன்டர்பிரட் பண்ண கேஸ். அது எப்படின்னா, protection of life and personal liberty, no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன கேஸ்லேருந்து டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்ததுனாலையும் அதோட இம்பேக்ட் அதை எல்லாம் சேர்ந்து தான் இந்த கேஸில் வந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லி நான் என்னோட அனாலிசிஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்திங் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் வீடியோவில் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.